அந்த 543 850 அதிகப்படுத்திவிட்டு அதுல 33% கொடுக்கிறாங்க. அப்படி உயர்த்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறோங்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக அதிகப்படுத்துகிறார்கள். அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ராஜஸ்தான்ல இன்னும் அதிகமாக, பீகார்ல அதிகமாக, இப்படி அதிகப்படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு ஒருவேளை வாக்களிக்க கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய அந்த மாநிலங்களுடைய வாக்குகளை எல்லாம் அதோடு சேர்த்து குஜராத் போன்ற மாநிலங்களுடைய எம்பிக்களை எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 544 வந்துடும். அந்த 544 வந்தால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா என்று தென்னிந்திய மாநிலங்கள், அதோடு பஞ்சாப் உட்பட அவர்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்களிலிருந்து ஒரு ஓட்டு கூட, அவங்களுக்கு ஒரு எம்பியோட ஓட்டு கூட தேவையில்லை. தேவைப்படாமல் அவங்க நினைச்ச எந்த சட்டத்தை வேணாலும் கொண்டு வரலாம். அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும். ஏன் குடியரசு தலைவர் தேர்தலில் கூட நம்ம கிட்ட வந்து ஓட்டு கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நமக்கு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்து வேலையே இல்லை. நம்ம எது சொன்னாலும் அவங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்முடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு மகளிருக்காக நாங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று ஒரு பொய்யை சொல்லி, ஒரு போலி வேஷத்தை போட்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை முறியடித்து காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். முதலா இந்த ஆபத்து வருது. தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லி அந்த பேரில் மாநில உரிமைகளை பறிக்க போகிறார்கள் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த வழியாகவும், அதை தாண்டி தன்னுடைய சொந்த முயற்சியிலே இங்கே நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு பல்வேறு திறமைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அவர்களுக்கு திறன் மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இந்த பயிற்சிகளை எல்லாம் ஒவ்வொரு வருடமும் தந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் பயன்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் ஆட்சி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பால், பாசத்தால், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையால் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அது எந்த நிலையில் இருந்தாலும், எந்த காலகட்டமாக இருந்தாலும், ஆட்சியிலே இருந்த கோவிட் நேரத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை கைவிட்ட போது அவர்களோடு நின்று அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தான் என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறோம். அந்த இயக்கத்திற்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை அளித்து, உதயசூரியன் சின்னத்திலே அளித்து, நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.